வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, உன் வேண்டுதல்களுக்கு பதில் வருகிறது. நீ நம்பிக்கையோடு இரு. இது உன் அன்னை வராகியின் வாக்கு. அம்மா, நான் ஓயாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இன்னும் எப்போது என் துயரங்கள் அகலும்? எப்படி என் பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன்? எனக்கு ஓய்வே இல்லையா? கைப்பிடித்து தூக்கிவிடக்கூட ஒருவர் இல்லை. தன் கையே தனக்கு உதவி என்று தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். உடன் பிறந்தவர்கள் ஒதுங்கி விலகி செல்கிறார்கள். உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டது. எதற்காக இப்படி நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாயே. முதலில் உன்னை முழுவதுமாக நம்பு. அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் குழந்தையே. நான் வைத்த பரீட்சையில் நீ ஜெயித்து விட்டாய். நீ கவலைப்படாமல் இரு. உன் அம்மா நான் இருக்கிறேன். உனது துயரங்களை விரைவில் முழுவதுமாக நான் விளக்கப் போகிறேன். உன் பாரத்தை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் அல்லவா? பிறகு எதற்காக நீ வருத்தப்படுகிறாய்? உனது அழுக்குரல் எனக்கு கேட்காமல் இல்லை. பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதையே குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றும், ஒரு பாவமும் அறியாத எனக்கு 8 திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கிறாய். உன் கேள்வி நியாயமானதுதான். இதுதான் வாழ்வின் நியதி. மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டுவிட்டாய்? பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன? நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை. ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள். நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது. உலகம் போற்ற வாழ்வான். தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்து பார். அன்று நீ வாயடைத்து நிற்பாய். எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே. நீ என்னை மட்டும் பார். நான் உனக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் உன்னுள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே. அவ்வாறு சோதனைகளை அளித்துக்கொண்டே உன்னை நான் காப்பாற்றுவேன். நீ அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதன் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் என்னை ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே முற்றிலும் அகலும். உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் அறிந்ததே. யாரும் இல்லாத இடத்தில் கூட நான் உன்னை கவனிப்பேன் என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டாய். உனது வைராக்கியத்தை நீ எத்தனை முறை சோதித்து பார்த்தாலும் என் கரத்தை இனி எந்த நிலையிலும் நீ விடுவதாக இல்லை. பிறகு உன்னை நான் எப்படி விட்டு விலகி விடுவேன்? நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். இது உன் வெற்றிலை வராகி என்னும் இந்த வெற்றி வராகியின் சத்திய வாக்கு.